ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் ஸ்டைல் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் லிவர் ஃப்ரை. ஸோ ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஈரலை வந்து நல்லா க்ளீனாக சுத்தம் பண்ணிவிட்டு இப்போ அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம எண்ணெய் எடுத்துகிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு பட்டை சேர்த்துக்கோங்க. பட்டை செவந்ததுக்கப்புறம் நம்ம கிராம்பு சேர்க்கணும். இப்போ வந்து கிராம்பு சேர்த்துக்கோங்க. நான் இன்க்ரீடியன்ஸோட அளவெல்லாம் வந்து நான் வந்து நோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை மறக்காமல் பார்த்துட்டு வீடியோ பாருங்கள். இப்போ ஜாவித்ரி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இலை சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து ஜீரகம் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து வரமிளகா. இப்போ இதெல்லாம் வந்து நல்லா செவந்து அதோட ரா ஃப்ளேவர் போனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கருவேப்பிலை சேர்க்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயமும் வந்து நல்லா வதங்கணும். ஸோ நல்ல ஒரு பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆகி வரப்போ தான் வந்து நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணணும். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் அதில். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து அதோட குவான்டிட்டி நல்லா கம்மியாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணணும். மிளகாய்த்தூள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி தூள், அப்புறம் ஜீரகம், சோம்புத்தூள். நான் இது ரெண்டையும் சேர்த்து ஒன்றா அரைச்சிருக்கிறதுனால நான் ஒரே பவுடரை ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இதில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி சேர்த்து அடி பிடிக்காமல் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் உப்பு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி அதோட ரா ஃப்ளேவர் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மட்டன் லிவரை வந்து இப்போ நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இது எல்லாமே வந்து ஒரு மிக்ஸ் பண்ணி குக் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம இதில் வதக்கிறதுலே வந்து அது பாதி வெந்துடும். ஸோ இது மாதிரி வதக்கிறப்பே வந்து பாதி வெந்துருங்கிறதுனால மிச்சம் வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து க்ளோஸ் பண்ணி குக் பண்ணோன்னா இது ஃபுல்லாக ரெடி ஆயிரும். இப்போ நமக்கு வந்து ஈரல்லே வந்து அதிகமாக தண்ணி விடுங்கிறதுனால கொஞ்சம் நம்ம பார்த்து தான் சேர்க்கணும். இது வந்து ஈரல்லேருந்து விட்ட தண்ணீர் தான் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து நல்லா வத்துனதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி உப்பெல்லாம் சேர்த்து க்ளோஸ் பண்ணி குக் பண்ணணும். இப்போ வந்து அதோட அளவு கம்மியாக இருக்குது. இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டேஸ்ட்லாம் செக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள்.
அது நல்லா வந்து வெந்திருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் இந்த ஸ்டேஜில் தான் செக் பண்ணணும். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த தேங்காய் பால், திக்கான தேங்காய் பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி குக் பண்ணணும் ஒரு 2 மினிட்ஸ் பக்கமாக. ஸோ இப்போ 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நீங்கள் வந்து பெப்பர்லாம் ஆட் பண்ணுற டைம் தான் அது. ஸோ லாஸ்ட்டாக வந்து பெப்பர், கரம் மசாலா, அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு நீங்கள் வந்து இறக்கிடலாம். நான் இதில் சேர்த்துருக்க காரம், பெப்பர்லாம் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அதிகமாக சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். ஸோ நான் எடுத்துருக்க மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக வந்து 1 பிஞ்ச் அளவு கரம் மசாலா சேர்த்துட்டு இறக்கிக்கோங்க. அதிகமாக கரம் மசாலா சேர்த்திங்கன்னா அது டேஸ்ட்டே மாற்றிடும். ஸோ கொஞ்சமாக 1 பிஞ்ச் அளவு போதும். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி சைட்லலாம் எண்ணெய் விட்டதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிருங்க. இப்போ அந்த மாதிரி நல்லா எண்ணெய் விட்டுருக்கு சுற்றியும். ஸோ இப்போ வந்து கொத்தமல்லி தழை போட்டு அதை வந்து ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு மீலுக்கு வந்து செம்மையான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எங்கள் சேனலில் போஸ்ட் பண்ணுங்கள். பை.